என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே உபவாசம் என்ற இந்த தலைப்பில் நாம் தியானித்து வருகிற இந்த தியானத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்தில் 3 உபவாசங்களை நம்ம பார்க்கிறோம். முதல் உபவாசம் மொர்தேக்காயும் யூத ஜனங்களும் எடுத்த உபவாசம். இரண்டாவது எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்து தனக்கு உபவாசத்தில் சப்போர்ட் பண்ணும்படியாக கேட்டுக்கொண்ட ஒரு உபவாசம். மூன்றாவது இந்த ஆமான், துஷ்ட ஆமான் மரித்து போனான். அவனுடைய முடிவுக்கு பின்பாக, அவன் மரணத்திற்கு பின்பாக யூத ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. கர்த்தர் அவர்களை கனப்படுத்துகிறார். யூத ஜனங்கள் அங்கே வேறு பிரிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அவர்களை காப்பாற்றி அவங்கள தலை நிமிரச் செய்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் படிக்கிறேன். எஸ்தர் 9:30. யூதனாகிய மொர்தேக்காயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள்தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேல் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்து கொண்டதுமான பூரீம் எனப்பட்ட இந்த நாட்கள் இவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் ஆகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளை உடைய நிருபங்களை அனுப்பினான். இங்கே 2 பேரும், மொர்தேக்காயும் அந்த எஸ்தர் ராஜாத்தையும் ஒரு நிருபத்தை எழுதி பூரீம் அப்படின்ற ஒரு பண்டிகையை ஆசரிக்க சொல்கிறாங்க. என்னன்னா, எந்த மாதம் இவர்களுக்கு ஒரு ஜெயம் கிடைத்ததோ அந்த மாதத்தை இவர்கள் பண்டிகை மாதமாக வருஷந்தோறும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை நாளாக இந்த பண்டிகை மாறியது. இதுக்கு என்ன காரணம்? இந்த பண்டிகையை அவங்க ஆசரிக்க சொல்லும் பொழுது இதை மாற்றக்கூடாது, வருடந்தோறும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது உபவாசத்தோடு அவர்கள் இந்த பண்டிகையை ஆசரிக்க சொன்னார்களாம். அப்போ ஃபாஸ்டிங்கோடு தான் இந்த பண்டிகையை நியமிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் நன்மை பெற்ற பின் எடுத்த உபவாசம். எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்தில் பிரச்சனை வந்த போதும், பிரச்சனையை மேற்கொள்ளும் போதும், பிரச்சனையை மேற்கொண்ட பின்பும் எடுத்த உபவாசம். பொதுவாக பிரச்சனையை மேற்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம என்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்து நன்றி சொல்லியிருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். அப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, இவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார்கள். 9ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் பாருங்க. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. அப்போ இந்த ஃபாஸ்டிங்கில் நம்ம 3 காரியத்தை கற்றுக்கொள்வோம். 1, நன்றி உள்ளத்தோடு எடுத்த உபவாசம். அவங்களுக்குள்ளே இருந்த அந்த நன்றி உணர்வு. ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மையை செய்தார், நன்றி உணர்வு. நான் காரியம் நடக்கும் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருப்பேன் என்பது நம்முடைய பொதுவான வழக்கம். ஆனால் இந்த யூத ஜனங்கள், எஸ்தர், மொர்தேக்காய், இவங்களுடைய ஃபாஸ்டிங் பாருங்கள், காரியம் முடிந்ததற்கு பின்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக எடுத்த உபவாசம். 2வது 9:27 பாருங்கள். யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும். அப்போ 2வது இவர்கள் தொடர்ந்து எடுத்த, தவறாமல் எடுத்த உபவாசம், தவறாமல் எடுத்த ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையில் ஃபாஸ்டிங்கோடு தான் அந்த பண்டிகையை ஆசரித்து அதற்கு பின்பு அவர்கள் முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபீஸ்டிங்காக அதை முடிக்கிறாங்க. அப்போது இதில் ரொம்ப முக்கியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற ஒரு நாளாக நிறுத்தாமல் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் எடுத்த பண்டிகையாக அந்த பண்டிகை மாறுது. 3வதாக 28ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும், வம்சங்களிலும், தேசங்களிலும், ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப்போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்து கொண்டார்கள். 3வது இந்த பண்டிகை சேர்த்து கொண்டு பிறரை யூத ஜனங்களுக்குள்ளே சேர்த்து கொண்டு ஆசரித்த பண்டிகை. இந்த பண்டிகை ஃபாஸ்டிங்கோடு ஆரம்பித்து ஃபீஸ்டிங்கில் முடிப்பாங்க. உபவாசத்தோடும்
கண்ணீரோடும் இந்த ஃபாஸ்டிங், இந்த பூரிம் பண்டிகையை துவங்கி அதற்கு பின்பு முடிக்கும்போது ஒரு ஃபீஸ்டிங் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இந்த 28ஆம் வசனம் என்னை அசைத்த வசனம். இவர்களுடைய இந்த பண்டிகை நாட்களிலே அநேகர் அந்த யூத மார்க்கத்துக்குள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எத்தனை ஃபாஸ்டிங் டேஸில் பிறரை கர்த்தரண்டை சேர்க்க முயற்சித்திருக்கிறோம், எத்தனை பண்டிகை கொண்டாடி இருக்கிறோம், நாம் எத்தனை பேரை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வழிநடத்தி இருக்கிறோம். இது நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். நான் ஏதோ ஃபாஸ்டிங் இருக்கிறேன், என் காரியம் நடந்தால் போதும் என்பது அல்ல. என்னுடைய ஃபாஸ்டிங்கில் நான் எத்தனை பேருக்கு இயேசுவை காண்பிக்க போகிறேன், அவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தப் போகிறேன். தீர்மானிப்போம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் இந்த நாளினுடைய மனப்பாட வசன சவாலுக்கு சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது பிறரை கர்த்தரண்டை கொண்டு வரணும். ஃபாஸ்டிங் ஏதோ ஒரு மாதத்தோட ஒரு நாளோட முடிச்சிடாம எங்கள் வாழ்நாளெல்லாம் அந்த ஃபாஸ்டிங்கை நாங்கள் நினைவு கூர்ந்து செய்ய, எல்லாவற்றுக்கும் மேலாய் நன்மை செய்யணும்னு நாங்கள் உங்ககிட்ட ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறோம். பெற்ற நன்மைக்காக நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து நன்றி சொல்ல தவறி இருக்கிறோம். எங்களை மன்னியும். இந்த பகுதியின் மூலமாக எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.